அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மீது நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது கனடா அரசாங்கம். அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா நண்பர்களே? ஆமாம் நண்பர்களே, இந்த செய்தியை பார்த்த உடனே நம்ப முடியல. இந்த செய்தி இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. அதோடு இல்லாம இந்தியாவுக்குள்ள பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இந்த செய்தி. பாரத பிரதமரின் மீது நேரடியாக என்ன மாதிரியான தாக்குதலை கனடா நடத்தி இருக்குது, எதற்காக இப்படி சம்பந்தம் இல்லாம எதற்காக நம்முடைய பிரதமரின் மீதே ஒரு தாக்குதலை கனடா நடத்தி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. மிகவும் அதிர்ச்சி தரும் வீடியோ இது. கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க நண்பர்களே. இது போன்ற ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைக்கு காலையில ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இந்தியாவுக்கு காத்திருந்தது. அது என்ன அப்படின்னாக்க, கனடா அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மீது நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தினதுதான் அது. நண்பர்களே, 2 தினங்களுக்கு முன்பு G20 மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், ஜோ பைடன், அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ 3 பேருமே அருகருகே நின்று புகைப்படத்துக்கு மலர்ந்த முகத்தோடு போஸ் கொடுத்ததையெல்லாம் நாம பார்த்தோம். ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போன கையோட கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்திருக்கிற வேலையை பார்த்தீங்களா? அங்க போய் மனுஷன் இறங்கினாரோ இல்லையோ, மனுஷன் உடனடியாக பிரதமர் மோடி அவர்களின் மீது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாரு. ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு அதை கண்கூடாக பார்க்கிறோம். நேற்று பிரதமரோடு கைகோர்த்துட்டு பல்லு இடிச்சுக்கிட்டு நின்ன ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு பாரத பிரதமரின் மீதே ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. கனடா அரசாங்கம் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதியான நிஜார் கொல்லப்பட்டான் இல்லையா, அந்த வழக்கில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக தொடர்புண்டு. அவருடைய சம்மதத்தின் பேர்ல தான், அவருடைய கோ அஹெட், அவருடைய அப்ரூவல் கிடைத்ததன் பேர்ல தான் நிஜார் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்குது கனடிய அரசாங்கம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச கதையாக இந்த கனடா அரசாங்கம் இந்த நிஜார் கொல்லப்பட்ட பிறகு என்னென்ன சொல்லி இருக்குது, எப்படியெல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னாலே கனடா எப்படி ஒரு நாடகம் ஆடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. இந்த நிஜார் கொல்லப்பட்ட உடனேயே கனடிய போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீக்கிய அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு, அப்படி 2 சீக்கிய அமைப்புகளுக்கு இடையே நடந்த மோதல்ல இந்த பழிவாங்கும் செயல் நிறைவேற்றப்பட்டிருக்குது. வேறொரு சீக்கிய கும்பலால தான் இந்த நிஜார் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதற்கு அவர்களுக்கிடையே, அங்க கனடால வாழ்கிற 2 சீக்கிய குழுக்களுக்கிடையே இருந்த பகைதான், முன்பகைதான் காரணம் அப்படின்னு முதல்ல அறிக்கை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு திடீர்னு கனடாவுடைய பாராளுமன்றத்தில் நின்றுகிட்டு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நிஜாருடைய கொலை வழக்கு முன்பு இவர்கள் எல்லாம் கணித்தது போல 2 சீக்கிய குழுக்களுக்கு இடையே நடந்த ஒரு சண்டை அல்ல, அது இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பு திட்டமிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கில்லிங் கொடுத்து செய்த கொலை அது அப்படின்னு சொல்லிச்சு. இதுல முதல்ல அவங்க ரா அமைப்புக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னாரு. அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கனடால இருக்கிற தூதரக அதிகாரிகள், இந்தியாவுடைய
தூதரக அதிகாரிகள் இருக்காங்களே, அதுல ஒரு 4-5 பேருடைய பேரை போட்டு அவங்களுக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டரான திரு அமித்ஷா அவர்களின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை கனடா அரசாங்கம் வைத்தது. அமித்ஷா அவர்கள் அப்ரூவல் கொடுத்ததன் பேர்ல தான் இந்த கொலை நடந்தது, அமித்ஷா இதுல நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. நேற்றைய தினம் கனடிய மூத்த அதிகாரி ஒருத்தர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த நிஜார் கொலை வழக்குல, காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கொல்லப்பட்ட வழக்குல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது. அவர் அப்ரூவல் கொடுத்ததன் பேர்ல தான் இந்த தாக்குதலே நடந்தது, கொலை செய்யப்பட்டார் நிஜாரு அப்படின்னு புதுசா ஒரு உருட்டி இருக்கிறாங்க, ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதோட அந்த அதிகாரி நிறுத்தி கொள்ளவில்லை நண்பர்களே. பிரதமருக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தெரியும். அதோட இந்தியாவுடைய NSA தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு அஜித் தோவால் அவர்களுக்கும் தெரியும். இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு இப்படி ஒரு கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு கனடா இப்பொழுது புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்குது நண்பர்களே. இந்த விஷயம் பத்திரிகைகள்ல வெளியான உடனேயே மேற்கத்திய நாட்டு ஊடகங்களே ஜஸ்டின் ட்ரூடோவை வெச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு ராஜதந்திரமே தெரியாத ஒரு அறிவிலி கனடாவுடைய பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கனடாவுடைய பத்திரிகைகள்லாம் கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜஸ்டின் ட்ரூடோவை. மேற்கத்திய நாடுகளுடைய பத்திரிகைகள்ல பலவும் இப்படி பாரத பிரதமரை நேரடியாக இதுல இன்வால்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஓவரா தெரியலையா, முட்டாள்தனமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போய் சாப்பிடுறோம், அவங்க வீட்டுல சமையல்காரர்கள் சமைத்து உணவை கொடுக்கறாங்க, அதுல உப்பு கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு, காரம் கொஞ்சம் தூக்கலா போயிடுச்சுன்னா இது கண்டிப்பாக அந்த வீட்டு உரிமையாளர், நமக்கு விருந்து வைத்த ஹோஸ்ட் உரிமையாளர் வேணும்னே உப்பை குறைச்சிட்டாரு, அவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மேற்கத்திய ஊடகம் பயங்கர கிண்டலாக ஜஸ்டின் ட்ரூடோவை சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பிரதமர் வரைக்கும் அவர் அப்ரூவலுக்கு போவாங்களாயா அப்படின்னு பலரும் மேற்கத்திய நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள், ராஜதந்திர வல்லுநர்களே கூட இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க ஜஸ்டின் ட்ரூடோவை நோக்கி. இந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாதிரி பிரஸ்ல வர அதிகாரிகள் சொல்கிற பேச்சுகளுக்கெல்லாம் நாம பொதுவாக பதிலளிப்பதில்லை, அதற்கு முக்கியத்துவம் வழங்குவது இல்லை. ஆனால் இந்த விவகாரம் ரொம்பவுமே சீரியஸான ஒரு அலிகேஷன். இன்னும் சொல்ல போனா கனடா சொல்லி இருக்கிறது ஒரு மிகவும் அபத்தமான, ஒரு முட்டாள்தனமான ஒரு அலிகேஷன். இதை நாம் புறம் தள்ளுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு முட்டாள்தனமான அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை கனடா எழுப்பி இருப்பது ஏற்கனவே சிதைந்து போயிருக்கிற இந்திய கனடா உறவுகளை மேலும் பாழ்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அடுத்த ஒரு 5-6 மாதங்கள்ல கனடால பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ள என்னத்தையாவது பண்ணி தான் திரும்பி அங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ இப்படி கேவலமான வேலைகள்ல இறங்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மனம் வெதும்புது நண்பர்களே. இந்திய மக்களும் கனடா மக்களும் நெருங்கிய உறவுகளை கொண்டவர்கள், நெருங்கிய நட்புறவு கொண்டவர்கள். இங்க இருந்து ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான இந்திய மாணாக்கர்கள் கனடா போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் குடிச்சவராக்கிட்டாரு இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கறதா உண்மை. அதோட இல்லாம இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளிவந்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, கனடால வாழ்கிற 7000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை நாடு கடத்த போறதாக, திருப்பி அனுப்ப போவதாக கனடா அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, அவங்க அங்க அட்மிஷன் வாங்கிட்டு கனடா போறாங்க இல்லையா, அது ஃபேக் இன்ஸ்டிடியூட்ஸ், அது ப்ராப்பரான அப்ரூவல் இல்லாத கல்லூரிகள் அப்படிங்கிற மாதிரியான சில காரணங்களை சொல்லி இந்திய மாணவர்கள் 7000 பேர்த்தை நாடு கடத்த போவதாக கனடா அறிவிச்சிருக்கிறது. மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது இந்தியர்களுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம நினைவில் கொள்ளணும் நண்பர்களே, நாம யாராவது கனடா போகணும் இமிகிரேஷனுக்காகவோ அல்லது
படிப்பதற்காகவோ அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுறது நல்லது. ஜஸ்டின் ட்ரூடோ அங்க இருக்கிறது வரைக்கும் அந்த நாடு நாசமாய் போகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. PS வீரப்பா சொன்னது போல கனடா நாடும் அந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லித்தான் நாம உங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.